ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك எல்லாம் வல்ல ஏக வல்லோன் அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனின் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லற தோழர்கள் சஹாபாக்கள் அந்த நல்லவர்களை பின்தொடர்ந்தவர்கள் குறிப்பாக இன்றைய நாள் ஜும்மாவுக்காக வேண்டி ஆரம்ப நேரத்திலே வந்தமர்ந்திருக்கின்ற அன்பான சகோதரர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் என்னென்னும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கட்டுப்பட்டு இறையச்சமுள்ள தக்குவா உள்ள நல்ல வாழ்க்கையை எடுத்திருந்து கொள்கின்றவர்களாகவும் எந்த செயல்கள் இஸ்லாமிய சமூகத்தில் வளர்ந்துவிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக தவிர்ந்து நடக்கின்றவர்களாகவும் நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உருவாகி கொள்ள முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பான உறவுகளே, இன்றைய குத்பா உரையில் மனித மனங்களை வென்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இன்றைய குத்பாவில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் அற்புதமாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து வழிகாட்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை நெறி உலகில் வாழுகின்ற எல்லா மனித இனங்களில் உள்ளங்களிலும் ஆழமானதோர் ஆணிவேராக பதிந்திருக்கின்றது. சிறந்ததோர் மாற்றத்தை அவ்வப்போது அன்றைய சமுதாயத்தின் அன்றைய மனித இனங்களின் உள்ளங்களிலே அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய வரலாற்று சான்றுகளை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம், வரலாறுகளிலே அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இப்படி சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகம் ஊட்டுங்கள், அது மூமின்களுக்கு பயனுள்ளதாக பிரயோசனமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது எந்த ஹுத்பாவாக இருக்கலாம், எந்த உபதேசமாக இருக்கலாம். நிறைய விடயங்களை நாங்கள் அறிந்திருப்போம், ஆனால் அதில் பொடுபோக்காகவும் பலகீனமானவர்களாகவும்
சில பொழுது கண்டும் காணாதவர்களை போன்று நாங்கள் நடந்து கொள்வோம். எனவேதான் அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் சில விடயங்களை ஞாபகமூட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஞாபகம் ஊட்டுவது மூமின்களுக்கு நிச்சயமாக அது பிரயோசனத்தை தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த வகையில் தான் இன்றைய குத்துபா உரையில் சமகாலத்தை முன்வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல், பண்பாடு, பக்குவம், ஈமானிய அழைப்பு, நடைமுறைகள் எப்படி சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி எதிர்த்தவர் கூட இதமாக ஏற்றுக்கொண்டு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை கோர்த்து இஸ்லாத்துக்கு துணை நின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவேதான் அன்பான உறவுகளை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்குமான ஒரு வசியத்தை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற முறையில் பயந்து கட்டுப்பட்டு தக்வாவோடு பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வஃபாத்தாகுவதாக இருந்தால் உண்மையான விசுவாசிகளாக வஃபாத்தாகி கொள்ளுங்கள் என்று சொல்றோம். ஆழ அகலமான ஒரு வசனம் உறவுகளே, நம் உள்ளங்களுக்கு உரமூட்டுகின்ற, உணர்வூட்டுகின்ற, ஈமானை வலுவூட்டுகின்ற ஒரு வசனம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா குத்துபா உரைகளிலும் ஹதீப்மார்கள் முதலாவது இந்த வசனத்தை ஓதுவார்கள். ஏன் ஓதுகிறார்கள்? சம்பிரதாயத்துக்கா. மூமின்களை அல்லாஹ் தஆலா விழித்து பேசுகிறான், விசுவாசிகளை என்று விழிக்கிறான், விழித்து சொல்லுகிறான், ரப்ப பயந்து கொள்ளுன்னு சொல்றான். குத்துபாவை கேட்கிற நம்ம அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு அமர்ந்து கேட்டா மட்டும்தான் பயன் தருமை தவிர, வெள்ளிக்கிழமை குத்துபாவுக்கு வந்திருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்திருப்போம், கேட்டுட்டு போவோம் என்கின்ற நோக்கத்தோடு நாங்க வந்து தலை குனிந்தவர்களாக, உறங்கியவர்களாக, நமக்கு வசதிக்கேற்ப உட்கார்ந்தவர்களாக குத்துபாவை செவிமடுப்போம் என்றால் அது பயனற்றதாக மாறிவிடும். எனவே உறவுகளை உன்னிப்பாக செவிமடுக்கின்றவர்களாகவும் தக்குவாவை உள்ளத்தில் ஆழப்பதித்தவர்களாகவும் மரணிக்கின்ற பொழுது இறை விசுவாசியாகத்தான் மரணிப்பென் என்ற உறுதியான நம்பிக்கையோடும் வாழ்க்கையை நகர்த்துகின்ற வடிவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டி வலுவூட்டிய காரியங்கள் நிறையவே காணப்படுகின்றது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 159வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்ப் லம் ஃபத்து மின் ஹவுலிக். எத்தனை முறை இந்த வசனத்தை கேட்டிப்போம். இந்த இறைமறை வசனத்தை எத்தனை முறை கேட்டிருப்போம். இதயங்களில் அது சுவாசத்தை தந்ததா? இதயங்களில் அது ஈமானிய பலத்தை தந்ததா? நம் இதயங்களுக்குள் அது உறுதியாகவும் மாற்றத்தை தருகின்ற உணர்வோடும் அந்த உள்ளத்தில் அது ஆழமாக பதிவேற்றம் செய்யப்பட்டதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. மனித மனங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் மட்டும் வெல்லவில்லை, பார்வையாலும் வென்றார்கள், பண்பாட்டாலும் வென்றார்கள், நடைமுறைகளாலும் வென்றார்கள், கொடுக்கல் வாங்கலாலும் வென்றார்கள், குடும்பவியலாலும் வென்றார்கள், அரசியல் தலைமைத்துவங்கள் ஊடாகவும் வென்றார்கள். அன்பான உறவுகளை, சிறு பிள்ளைகளுடைய அரவணைப்பாலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளுமையை வென்று காட்டினார்கள். ஆன்மீகத்துக்கு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக அத்திவாரம் விட்டார்கள் என்றால் அது மிகையாகாது சகோதரர்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த சமுதாயத்தில், அந்த மக்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் நிச்சயமாக நீங்கள் கடுமையானவர்களாகவும் கடின உள்ளமுடையவர்களாகவும் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் அந்த மக்கள் லம் ஃபத்து மின் ஹவுலிக்,
உங்களை விட்டும் அந்த மக்கள் எப்பொழுதோ விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக பாசறைக்கு, ஆன்மீக வழிகாட்டலுக்கு, ஏகத்துவ வழிகாட்டல்களுக்கு, ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று பகர்கிறான் என்றால், அன்பு உறவுகளை, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் இருந்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். சமகாலத்தில் தடியெடுத்தவரெல்லாம் வேட்டைக்காரன் என்ற வகையிலே, என்ற வகையில் எப்படி அல்லாஹ்வுடைய தீனை சமூகமயப்படுத்துவது, எந்த கட்டத்தில் எப்படி எதை சமூகத்தின் உள்ளத்தில் ஆழப்பதிப்பது என்கின்ற வழிமுறைகள் விளங்காமல், நபிமார்களுடைய நடைமுறைகள் விளங்காமல், சலஃபு சாலிகளுடைய வழிகாட்டல்கள் விளங்காமல், நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தின் காரணமாக இன்று வங்குரோத்து நிலைக்கு நிறைய விடயங்கள் அப்படியே காணாமல் போகின்ற ஒரு நிர்கந்தமான நிலையை நானும் நீங்களும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு, சிறந்த பண்பாட்டோடு அந்த சமூகத்தின் உள்ளத்திலே ஈமானை விதைத்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அடித்தவர்கள் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியவர்கள் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து, கட்டியணைத்து, முத்தமிட்டு உங்களுக்கு கட்டுப்பட்டுக் கொள்கிறோம் என்கின்ற அந்த பலத்தை காட்டினார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சிறந்த வழிகாட்டலை தவிர வேறு எதுவுமே இல்லை. உறவுகளை, நமக்கெல்லாம் தெரியும் உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் என்று சொன்னார்கள் என்றால் இதைவிட வேறொரு வார்த்தை இல்லை. நம்ம மார்க்கம் பேசுறோம், இஸ்லாத்தை சொல்றோம், பைத்தியகாரன் எங்கடா வந்தாண்டு கேட்டுட்டா, என்னையா பைத்தியகாரன் சொன்னா, நான் படிச்சவன், நான் பட்டதாரி, நான் ஆளுமை மிக்கவன், நான் அதிகாரி, எனக்கு பின்னுக்கு எத்தனை பவர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என்ன பார்த்து பைத்தியகாரன் சொல்லிட்டாயா? அடுத்த கிழமை வரட்டும், இவருக்கு தான் ஹுத்பா நடக்கிறா இல்லையா? சந்தர்ப்பம் வரட்டும், இவருக்கு தான் மேடை பேச்சு. பைத்தியகாரன் சொல்வதற்கு உனக்கென்ன உரிமை இருக்கின்றது என்று அவனை இன்னும் விரட்டி அடிக்கின்ற வேலைகளில் ஈடுபடுவோம். பைத்தியகாரன் என்று, சூனியக்காரன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முத்திரை குத்திய அந்த சமுதாயத்தின் உள்ளத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றார்கள். தன்னுடைய சிரிப்பால், புன்னகையால், வழிகாட்டலால். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், சூரத்துல் கலம்ல அல்லாஹ் சொல்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபி நீங்க உயர்ந்த பண்பாட்டுள்ளவராக இருக்கிறீர்கள், சிறந்த பண்பாட்டோடு நீங்கள் வாழீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு சிறந்த குணநலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் தனக்கு எது வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு சமூகத்திலே நல்ல விடயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு துணிந்தார்கள். பைத்தியக்காரன் வார்த்தையை விட வேறு என்ன வார்த்தை தேவை உள்ளவர்கள்? இதற்கே ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்லாம கடந்து போய் மக்களை வெல்லணும் என்பதற்காக மார்க்கத்தை சரியா கொடுத்தாங்க. அங்க மறைக்க இல்லை, அங்க ஒழிக்க இல்லை, அங்க தடுக்க இல்லை, அங்க சும்மா இருந்துருவோன்னு நினைக்க இல்லை. எதை எப்படி எந்த இடத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த கட்டங்களில் ஏகத்துவத்தை விதைப்பதற்கு அவர்கள் களம் அமைத்தார்கள். பெரும் சாம்ராஜ்யமே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று நடப்பதற்காக ஆயத்தமானார்கள் என்றால் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் தான் அதற்கு காரணம். அதன்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸை, இது புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அபூதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, முஸ்லிமில் 1732 ஹதீஸ். அன்பு உறவுகளை, அபூதாவுதில் 4835 ஹதீஸ். இத ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
சஹீஹ் என்ற அந்த வழிகாட்டலை வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பஸ்ஸிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை போதிப்பதற்கு அனுப்புகின்ற பொழுது அந்த மக்களிடத்துல நீங்க கடுமையா இருந்துடக்கூடாது. யஸ்ஸிரு இலகுபடுத்துங்கள், வலா துஅஸ்ஸிரு கஷ்டப்படுத்தி விடாதீர்கள், பஷ்ஷிரு நன்மாராயமாக பஷாரத்தை அந்த மக்கள் மனங்களிலே சொல்லி வெல்ல வையுங்கள், வலா துனஃபிரு அந்த மக்களை ஓடோடி வைத்திராதீங்க, விரண்டோட வைத்திராதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லி காட்டி அந்த சமூகத்தின் உள்ளங்களை வெல்வதற்கான அடையாளங்களை இட்டார்கள். அன்பான சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்கள். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உலக வாழ்க்கையும் மறுமைக்கான ஆயத்தங்களும் இருந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அந்த சமூகத்தால் வதைக்கப்பட்டார்கள். நாமோ சில வார்த்தைகளாலே வாடி போய் விடுகிறோம், சில வார்த்தை பிரயோகங்களால் நாங்கள் கடுமையாகி விடுகிறோம், கோபப்பட்டு விடுகிறோம், அத்துமீறி சில விடயங்களை செய்வதற்கு துணிந்து விடுகிறோம், நம் கையில் இருக்கிற முகநூல்களை வைத்து முகம் சுளிக்க வைத்து விடுகிறோம். நம்மட முகநூல் தான் ஆனால் மற்றவர்களின் முகங்களை சுளிக்க வைக்கின்ற அளவுக்கு நம்முடைய எழுத்துக்களும் வார்த்தைகளும் பதிவேற்றங்களும் மாறிவிடுகின்றது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் பட்ட துன்பம், துயரம், கஷ்டம் அத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் காத்தார்கள். கண்ணியம் காத்தார்கள். எல்லோருக்கும் தெரியும் வரலாறு. புனிதமா மக்கமா நகரத்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து பிறந்து வாழ்ந்த இடம் உறவுகளே. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் என்றால் இதை விட வேதனை ஒன்றுமே இருக்காது. நம்ம எல்லாம் நிறைய விடயங்களை அனுபவிச்சிருக்கிறோம், நிறைய மார்க்கத்துக்காக அனுபவிச்சிருக்கிறோம், கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறோம், இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை கூட சகித்துக் கொள்ள முடியாமல் தாண்டவமாடுகிறோம், தடுமாறி நிற்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாற இல்லை, அவர்கள் விரண்டு போக இல்லை. புனித மக்கமா நகரத்தை பார்த்து சொன்னார்கள், மக்கமா நகரமே மீண்டும் உன்னை வந்து சந்திப்பேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே அன்பு உறவுகளே சவுரு குகையிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக உணவு கொடுப்பதற்காக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற பொழுது எதிரிகள் சூழ்ந்து கொள்வார்கள் என்ற அச்சம் இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனை அந்த சமூகத்தின் உள்ளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதோடு முடிந்துவிடப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய வகையின் வெளிச்சத்திலே மக்களை வாழ வைக்கணும். வகை அற்புதமானது. இந்த பூமி உலகத்தில் மறுமைக்கான வாழ்க்கையை திட்டமிட வந்த பூமி. இந்த பூமியிலே நான் என்னுடைய பாடு என்று நடந்துவிடக் கூடாது. எனக்கு சில பொறுப்பு இருக்கிறது, எனக்கு சில நடைமுறை விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த விதிமுறையோடு வாழ வேண்டும் என்று நிறைய கற்பனைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஊசலாடி கொண்டுதான் இருந்தது. உறவுகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டு அவர்களுக்கு இணையாத நண்பனாக அவர்களோடு ஒட்டி உறவாடி அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சவுரு குகையை அண்மித்து விட்டார்கள் எதிரிகள், அவர்களுடைய பாதங்களில் நசுக்கப்பட்டு விடுவோம் என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு இக்கட்டான கட்ட உறவுகளே, பயங்கரமான சூழல். நம்ம என்ன பாரத பாப்போமே, மோதுனா மோதுவோம், பிரச்சனை வந்து அவனை விட நாம கொஞ்சம் வார்த்தைகளால வடிப்போம். அப்படித்தானே நடக்குது இப்போ.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலா தஹ்சனின் அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறானே. இதை விட வேற வார்த்தை என்ன உறவுகளே? அல்லாஹ் நம்மளோடு இருந்தா அல்லாஹ்வை விட பாதுகாப்பாளன் யார் இருக்கிறான்? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அத்தனையிலும் சக்தி வாய்ந்தவன், ஆளுமை மிக்கவன், கண்காணிக்கின்றவன், மறைவான விடயத்தை உணர்கின்றவன். என்ன நடக்கும் என்பது படைத்தவனுக்கு தெரியும். எப்படி அல்லாஹ்வுடைய தீனோடு மக்கள் இணைவார்கள் என்பது படைத்தவனுக்கு தெரியும். படைத்தவன் பாதுகாக்கிறான் உறவுகளை. அப்படிப்பட்ட கட்டத்தில் கூட பயப்படாதீங்க, ரப்பு இருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தப்படுத்தினார்கள் உறவுகளை. சாந்தப்படுத்தினார்களே, சாந்தப்படுத்தித்தான் இந்த பூமியிலே இறைதீனை வளர்த்தார்கள். 23 வருடப்பட்ட அந்த கஷ்டத்துக்கு ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து இறுதி பேருரையிலே, இறுதி ஹஜ்ஜின் பொழுது அரஃபா முற்றவெளியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைந்து கொண்ட அவர்களோடு அவருடைய பிரச்சாரத்துக்கு துணை நின்ற பல எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி கண்டு ஈமானிய பலத்தோடு சங்கமமாகிய பல லட்சக்கணக்கான தோழர்கள் முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்ற அந்த காலப்பகுதியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23 வருடம் பட்ட அவர்களுடைய அந்த பண்பாட்டு விழும்பியன், அவருடைய நடைமுறை பாசறையின் காரணமாக, சிறந்த பாசறையில் அந்த சமூகத்தை வார்த்தெடுத்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா பஷாரத்தாக சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இஸ்லாத்தை முழுமையாக்கி, அருள்கொடைகளை முழுமையாக்கி, அல்லாஹ்வுடைய தீனை தீனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற பஷாரத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் நன்மாராயமாக சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ந்து விட்டார்கள். வென்று விட்டோம் என்று வியப்போடு பார்த்தார்கள். அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்து விட்டான் என்று சந்தோஷப்பட்டார்கள். இப்படி சந்தோஷப்படுகின்ற நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கண்கள் குளமாகி விட்டது உறவுகளை, துடித்து போய் விட்டார்கள், அழுது புலம்புகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவருடைய அழுகையை பார்த்த சஹாபாக்கள், யா அபூபக்கர், அபூபக்கரே ஏப்பா அழுறீங்க? அழுற காரணம் இல்லை. இப்போ அழகாக மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு ஏன் அழுவுறீங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதென்றால், அல்லாஹ்வுடைய அருள்களை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் என்றால், இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதற்கு பிறகு வகி முட்டுப்பட்டு விடும். இதற்கு பிறகு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற அந்த பலம், அந்த வளம், அந்த பலமான அரண் இந்த உலகத்திலிருந்து காணாமல் போய்விடுமோ, அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அன்பு தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடம் சிறந்த பணியை செய்து மனித மனங்களை வென்று சிறந்ததோர் மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று சகோதரர்களே. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் நான் நடந்து போயிட்டிருக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோடு நடந்து போய் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நஜ்ரா நாட்டு போர்வை ஒன்றை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள், போட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜ்ரா நாட்டு போர்வையை கடுமையாக இழுத்தான்.
வேகமாக இழுத்தான். ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆளுமை மிக்க அதிகாரி, எங்கு இருந்து வருகிற ஒருவன் திடீரென்று நம்ம அழகா வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்கு அழகா அயன் பண்ணி போட்டு வந்த ஒரு சேட்டை, ஒரு ஜுப்பாவை பின்னுக்க வந்து நம்மளோடு சேர்ந்து வாரம் பிடிச்சி இழுத்தா கூட போட்டுட்டு வந்தேன், இதுக்கடையில் நாசமாயிட்டியான்னு நம்ம பேசுவோம். இவர் பிடிச்சி இழுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்க்கிறாங்க, இழுத்து சொல்றார், இது எனக்கு தரணும் அப்படி கேட்கிறார். அந்த இழுத்தத்தால ரசூலுல்லாஹ் தோல் பூஜத்துல அப்படி கீறுபட்டு காயம் வந்தது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரை அருள்ட்டு சொல்லுகிறான். உங்களை அருளாகத்தான் இந்த பூமியில் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நீங்க பஷாரத்து செய்கின்றீர்கள், நீங்கள் எச்சரிக்கையும் செய்கிறீர்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ்வை நாம் அப்படித்தான் அல்லாஹ்வையும் பார்க்கிறோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்கிறோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்று அல்லாஹ்வை பேசுகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த அருளோடு தான் இருக்கிறார்கள். அன்பான உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட உடனே திரும்பி பார்த்து கடுமையாக வந்த மனிதனை கூட பார்த்து மலர்கிறார்கள். சிரிச்சிட்டு சொன்னாங்க, அதை கலட்டி கொடுங்க. அப்படி இந்த அணிய, இந்த கவசத்தை அந்த கிராமவாசிக்கு கொடுத்துருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கண்டா, கடுமையா நடந்த ஒரு எதிரியை கூட இன்புகத்தோடு வரவேற்று ஈமானுக்குள் உடமூட்ட வைத்தார்கள் என்றால், இதுதான் உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனங்களை வென்ற அந்த வாழ்க்கை நெறியாக இருக்கின்றது. உறவுகளை உண்மையிலேயே அப்படிப்பட்ட அந்த நடைமுறைகள் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் புகாரியில் 6088வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உறவுகளை, இந்த வழிகாட்டல்கள் தான் சமகாலத்தில் தேவைப்படுகின்றது. இவைகளை உணர்ந்து கொள்வோம் என்றால் இனங்களுக்கு இடையிலேயோ மதங்களுக்கு இடையிலேயோ பிரச்சனை வராமல் மார்க்கம் தானாக வளர்கின்ற அளவுக்கு நம்முடைய வழிகாட்டல் அமையும் என்றால் நிச்சயமாக அதில் தான் வெற்றி இருக்கின்றது. நாம சண்டை பிடிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லாமல் சாரையாக இந்த அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி எத்தனையோ மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாற்று மதத்தின் பெரும் பெரும் அறிஞர்கள் கூட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் வாழவில்லை என்று அவர்கள் வார்த்தைகளாலே வர்ணித்து வடித்திருக்கிறார்கள் என்றால் அந்த வாழ்க்கை நெறி இன்ஷா அல்லாஹ் நம்மளோடும் இருக்கும் என்றால் சிறந்ததோர் மாற்றத்தை காண முடியும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நடைமுறையோடு வாழ வைத்து நம் எல்லோரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்புக்குரிய உறவுகளே, அருமையான சகோதரர்களே, மனித மனங்களை வென்ற மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை புரிந்து கொண்டோம். இன்னும் சில விடயங்களை கூறி குதுபாவை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் வாழ்ந்த பெரும் பெரும் மூத்தவர்களோடு எப்படி கண்ணியமாக பண்போடு சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதித்தார்களோ அதுபோன்றுதான் பச்சளம் குழந்தைகளோடு கூட சிரித்து பழகி ஓடி விளையாடி அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்புள்ளன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசனை அல்லாஹ்வுடைய தூதர்
முத்தமிட்டார்கள். அந்த நேரத்தில் அக்ரா பின் ஹாயிஸ் என்கின்ற ஒருவர் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வோடு உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை கூட நான் இப்படி கட்டி அணைத்து மானக்கா செஞ்சு முத்தமிட்டது கிடையாது யா ரசூலல்லாஹ். நமக்கிடையில குழந்தைகளை பார்கள், பாரபட்சம் இல்லாம குழந்தைகளோடு அரவணைத்து அழகாக பழகி இன்முகத்தோடு அவர்களை வரவேற்கின்ற பொழுது அவர்கள் பெரும் ஆளுமைகளாக இந்த பூமியில் விருட்சமாக வியாபித்திருப்பார்கள். அவர்களை பக்கசார்போடு நாங்கள் நடக்கின்ற பொழுது அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள், கடினமானவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களுமா? நீங்க இப்படி முத்தமிடுறீங்களா? எனக்கு 10 பிள்ளை இருக்குது, அந்த 10 பிள்ளையும் நான் முத்தமிட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் இரக்கம் காட்ட இல்லையோ அவனை அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று. இது புகாரில 5997வது ஹதீஸ். மக்களோடு நல்ல முறையில் நடக்கணும், சின்ன பிள்ளையும் இன்முகத்தோடு பார்த்து வரக்கச் சொன்னவர்கள் தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்து சண்டை பிடித்து வென்றதை விட பண்பாட்டால் வென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தை தந்தார்கள், உஹது களத்தை சந்தித்தார்கள், இன்னும் பல யுத்தங்களை சந்தித்தார்கள். இந்த யுத்தங்களிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கடுமையாக உழைத்தார்கள். அல்லாஹ் வஹீயை அருளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்தினான். அப்படி சாந்தப்படுத்திய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் கடும் எதிரிகள் நாளுக்கு நாள் முடக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எப்போது கங்கணம் கட்ட வேண்டும் என்று, தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருமாப்போடு சுற்றித் தெரிந்த எத்தனை எதிரிகள் உலா வந்தார்கள். இப்படி உலா வருகின்ற வரிசையிலே சுமாமா என்கின்ற ஒரு மனிதரும் இருந்தார். உறவுகளை, சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வின் கடு எதிரி, மக்கமா நகரத்தின் விரோதி, அல்லாஹ்வுடைய தீனின் பகைவர், கடுமையான கடும்போக்குவாதி. அப்படி இருந்த சுமாமாவை எப்படியாகிலும் சிறை பிடிக்க வேண்டும் என்று சஹாபா தோழர்கள் சுட்டித் தெரிந்தார்கள். ஒரு நாள் சுமாமா வசமா மாட்டிக்கொண்டார். சுமாமாவை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டார்கள் சஹாபா தோழர்கள். பிடித்துக் கொண்டு இழுத்து வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியில் ஒரு தூணிலே ஒரு இடையிலே கட்டி வைக்கிறார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் சுமாமா கட்டப்பட்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அதான் சத்தம் கேட்கின்றது. சஹாபாக்கள் அழகாக ஒளி செய்து விட்டு மஸ்ஜித் நபவியை நோக்கி வருகிறார்கள். தொழுகையிலே ஈடுபடுகிறார்கள், தொழுகிறார்கள், அணிவகுத்து நிற்கிறார்கள். தொழுகையிலே சஃப்புலே அவர்கள் பக்கசார்பின்றி அழகாக நெருங்கி நிற்கிறார்கள். ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகிறார்கள். பண்போடு பக்குவத்தோடு நடந்து கொள்கிறார்கள். சலான் சொல்லிக் கொள்கிறார்கள், சிரித்து பழகுகிறார்கள், அல் குர்ஆனை திலாவத்து செய்கிறார்கள். அழகான முறையில் அந்த ருக்கூ சுஜூதுகளை இவர் அவதானிக்கிறார். அவதானித்துக் கொண்டிருந்த சுமாமா 3 நாளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு எதிரி நல்ல சந்தர்ப்பம், மாட்டிக்கிட்டீங்களா, போறோம் பாரவெல்லாம் செருப்பால அடிப்பான், பொல்லால அடிப்பான், வீடியோ எடுப்பான், பேஸ்புக்ல போட்டு மாட்டிட்டான் மச்சான் அப்படின்னு போடுவான், கேவலப்படுத்துவான். நடக்கிறா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் செய்யல உறவுகளே. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அப்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். 3 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவித்துருக்கு சுமாமா அவிழ்த்து விட்டுருங்க போட்டோண்டாங்க. சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் அவிழ்த்து விட சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் விழித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் அவிழ்த்து விடணும்? இவ்வளவு தொந்தரவு செய்தவரை விடையலாது, விட்டுங்கப்பா. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் அவிழ்த்து விடுகிறார்கள். அவிழ்த்து விட்டு ஓடி போய் ஈத்தங்கன தோட்டத்துக்கு சென்று குளித்து விட்டு வந்து சுமாமா ரலியல்லாஹு அவர்கள்
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை ரப்பாகவும் உங்களை அல்லாஹ்வுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி கட்டி அணைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதனால் உறவுகளை? ரசூலுல்லாஹ்வுடைய அழகான நடைமுறையால் ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியாக சகோதரர்களே, ஒரு யகூதி சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் போய் நோய் விசாரிக்கிறார்கள், பார்த்து வருகிறார்கள். கடைசி கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாப்பா, நரகத்துக்கு போயிராரவாப்பா. யகூதி வாப்பா, யகூதி தந்தை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே மக வாப்பாவை பார்க்கிறார். பாப்பா, நம்முடைய மார்க்கத்தை விட்டுட்டு முகமது நபியோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்கிறார். அந்த யகூதி தந்தையே தன் மகனை பார்த்து சொல்கிறார், அதி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடு மகனே. உடனே கட்டுப்படுறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார். ரசூலுல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்தவனுக்கு எல்லா புகழும் என்று புகழ்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனோடு அவர் வஃபாத்தாகிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு. 10 வருடம் ரசூலுல்லாஹ்க்கு பணியாளர் அனுசரிதி எல்லாம் ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹ் ஏன்பா இப்படி நடந்தீங்கன்னு கூட சேர்க்கலப்பா. அந்த அளவுக்கு கண்ணியமா நடந்தாங்க. நாமோ எப்படி நடந்து கொள்றோம்? எனவே உறவுகளை, இந்த வழிகாட்டல் மிக முக்கியமானது, இந்த பண்பாடு மிக முக்கியமானது. என்னட முகநூல், என்னட வாட்ஸ்அப், என்னட எல்லாம் நான் தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாருடைய சண்டை பிடிப்ப என்கின்ற அந்த இருமாப்பு நமக்கு வேண்டாம். இனங்களுக்கிடையில் நாங்கள் முருகலை ஏற்படுத்தி விடாமல், எழுத்துக்களால் நாங்கள் யாரையும் நசித்து விடாமல், வார்த்தைகளால் யாருடைய மனத்தையும் புண்படுத்தி விடாமல் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வை யார் ஏசினாலும் எங்களால் தாங்க முடியாது. உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம். இருந்தாலும் கூட உயிரிலும் மேலாக நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயப்பட்டால் நாங்கள் துடித்து போய் விடுவோம், துவண்டு போய் விடுவோம். அப்படித்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கின்ற பொழுது உயிரிலும் மேலாக நேசித்தால் தான் நீங்கள் ஈமானில் முழுமை பெறுவீர்கள் என்றார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ்வை அப்படி கடுமையா நடக்கின்றவருக்கு எப்படி யாரு அதற்கான தண்டனை கொடுக்க முடியுமோ அவங்க கொடுப்பாங்க. நாங்க வார்த்தைகளாலோ செயல்களாலோ நாங்க இன்னும் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவர்களாக மாடி விடாமல், நாயாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஊரினங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அத்தனை இனங்களோடும் மிருகங்களோடும் பறவைகளோடும் ஊர்வனங்களோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டிய ஒரு தார்மீக நபியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே எல்லா மனிதர்களோடும் அன்பு காட்டி, பண்பு காட்டி, பக்குவமாக நடந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல் இந்த பூமியில் இன்னும் விருட்சமாகி எதிர்காலங்களில் ஏகத்துவ சங்கநாதம் இந்த பூமியில் ஒழித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கண்ணியம் பட்டு உன்னதமான அந்த சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.